Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நாம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சீரிஸோட அடுத்த படமான 2009ல ரிலீஸ் ஆன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரிவெஞ்ச் ஆஃப் த ஃபாலன் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஏன் வந்தாங்க? ஆழ்கடலுக்கு அடியில அழிஞ்சு போன மெகட்ரான் மறுபடியும் எப்படி உயிரோட வந்தான்? அவனை தடுக்க முயற்சி பண்ணும்போது ஆப்டிமஸ் பிரைமையே அவன் கொன்னுடுறான். இனி டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நிலைமை என்ன? மெகட்ரானை விட ஒரு பெரிய சக்தி பூமியை ஆக்கிரமிக்க பார்க்கும்போது அதை யார் தடுப்பாங்க? வெளியூருக்கு படிக்க போன சாமுக்கு ஏன் வித்தியாசமான சிம்பிள்ஸ் தெரியுது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. ஆரம்பத்துல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க மனுஷங்க கற்கால மனிதர்களா வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்த காலம் அது. அப்ப முதல் முறையா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ பாக்குறாங்க. பக்கத்திலேயே பெரிய சைஸ்ல ஒரு மிஷின் மாதிரி இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு புரியறதுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. சைனாவில் ஷாங்காயில இருக்கிற ஏதோ ஒரு ஃபேக்டரியில இருந்து விஷவாயு கசிஞ்சதா சொல்லி அங்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல. இந்த ஏரியாவில் ஒரு டிசெப்டிகான் மறைஞ்சிருக்கு. அதை மனுஷங்களுக்கு தெரியாம பிடிக்கிறதுக்காக தான் அரசாங்கமே இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. இந்த 2 வருஷ கேப்ல மனுஷங்களும் ஆட்டோபாட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஒன்னா சேர்ந்து பூமியில மறைஞ்சிருக்கிற டிசெப்டிகான்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காகவே நெஸ்ட் கமாண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து சைனாவில் மறைஞ்சிருக்கிற அந்த டிசெப்டிகானை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் கிளம்பி போறாங்க. ஆட்டோபாட்ஸ்ல இப்ப புதுசா சில மெம்பர்ஸும் இருக்காங்க. இவங்க ஸ்கிட்ஸ் அண்ட் மட்ஃப்ளாப் ட்வின்ஸ், ஆர்சி ட்வின்ஸ்னு சில பைக்கர்ஸும் இருக்காங்க. வழக்கம் போல நம்ம கேப்டன் லெனாக்ஸ் தலைமையில தான் இந்த டீம் ஒர்க் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஹைட் அது இங்க தான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இங்க மறைஞ்சிருக்கிற அந்த டிசெப்டிகான்ஸை நெஸ்ட் டீமை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் ட்வின்ஸாவே இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவன் பேரு சைட் ஸ்வைப். தப்பிச்சு போக பார்த்தா அந்த டிசெப்டிகான 2ஆ பொளந்துறான். டெமாலிஷருங்கிற இந்த பெரிய டிசெப்டிகான இவங்களால சமாளிக்கவே முடியல. சோ வேற என்ன, நம்ம தலைவர் ஆப்டிமஸ் பிரைம களத்துல இறங்குறாங்க. அந்த டிசெப்டிகான் மாட்டிக்கிட்டதும் உங்களை அழிக்கிறதுக்காக அவர் வந்துகிட்டே இருக்காருன்னு சொல்லுது. ஆனா நம்மால அதை பத்தி கவலையே படல. இப்ப அடுத்த ஷாட் சாமோட வீட்டுல காட்டுறாங்க. சாம் அவனோட மேற்படிப்புக்காக வேற ஒரு ஊருக்கு போய் அங்கேயே தங்கி படிக்க போறான். இதனால அவனை பிரிஞ்சிருக்கணுமேனு அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் ஃபீல் பண்ணதான் செய்யறாரு. ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. மிக்கேலா அவங்க அப்பாவோட கேரேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சாம் வெளியூருக்கு போறது இவளுக்கும் பிடிக்கல. கவலைப்படாத, நாம ஆன்லைன்ல வீடியோ கால் பேசலாம்னு சொல்லி சாம் அதுக்கான கிட்டையும் வாங்கி வச்சிருக்கான். 2009ல இந்த வெப்கேம்ங்கிறதுலாம் பெரிய டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல சாம் ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தான் இல்லையா, அது இவனோட ஃபேவரட்ங்கிறதுனால இவன் அதையும் எடுத்து வைக்கிறான். அப்ப அதுக்குள்ள இருந்து கியூபோட ஒரு சின்ன பீஸ் கீழே விழுது. அதை பார்த்ததும் இவனுக்குள்ள வித்தியாசமான சில சிம்பிள்ஸ் தெரியுது. அது கைய சுடவே கீழே போட்டுறா. அது கிச்சன்ல வந்து விழுது. அங்க இருக்கிற எல்லா அப்ளையன்ஸஸும் டிசெப்டிகான்ஸா மாற வீடு மொத்தமும் கலவரம் ஆயிடுது. பயந்து போன சாம் பம்பிள் பீயை கூப்பிட கேரேஜ்ல இருந்த நம்மாடு வெளியில வந்து எல்லா டிசெப்டிகான்ஸையும் அழிச்சு வீட்டையும் ஒரு வழி பண்ணிடுறான். இதனால கடுப்பான சாம் மறுபடியும் அவனை கேரேஜுக்கே போக சொல்றான். இவன் தான் கத்துனா வந்து ஹெல்ப் பண்ணா திட்டுறான்னு பம்பிள் பீ புலம்பிக்கிட்டே திரும்பி போறான். என்னாச்சுன்னு தெரியல. பம்பிள் பீயால மறுபடியும் பேச முடியல. பழையபடி ரேடியோ மூலமா தான் பேசிட்டு இருக்கான். வீட்டுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸும் வந்துடுறாங்க. அதே நேரம் மிக்கேலாவும் வந்துடுறான். சாம் யாருக்கும் தெரியாம அந்த கியூபோட பீஸை எடுத்து வச்சு மிக்கேலா கிட்ட கொடுத்து அதை சேஃபா வச்சுக்க சொல்றான்.
அதுக்கப்புறம் கேரேஜுக்கு வந்து பார்த்தா நாமளும் வெளியூருக்கு போறோம்னு பம்பிள் பீ ஜாலியா இருக்கா. ஆனா சாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒரு சராசரி பையனா இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்லை, என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ ஆப்டிமஸ் பிரைம் கூடயே போயிடுன்னு சொல்ல நம்மாலு தேம்பி தேம்பி அழுவுறா. சாம் பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல மிக்கேலா வெளியில வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. ஆனா முதல்ல காதல சொல்றது யாருன்னு பாப்போன்னு ஒரு போட்டியும் இருக்கு. சோ இப்ப வரைக்கும் ஐ லவ் யூன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கவே இல்லை. சாம் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி டிசெப்டிகான் மிக்கேலாவை ஸ்கேன் பண்ணி அவகிட்ட கியூபோட பீஸ் இருக்குங்கிற விஷயத்த ஸ்பேஸ்ல மிதந்துகிட்டு இருக்க சவுண்ட் வேவுக்கு மெசேஜ் அனுப்பிடுது. சவுண்ட் வேவும் அவளை ஃபாலோ பண்ணி அந்த பீஸை எடுன்னு ரிப்ளை பண்றான். அடுத்த ஷாட் நெஸ்ட் டிபார்ட்மெண்டோட பேஸ்ல காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு பேஸுக்கே திரும்பி வந்திருக்காங்க. இந்த ட்வின்ஸுக்காக புதுசா 2 காரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல கிரீன் தான் வேணும்னு 2 பேரும் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு காரா மாறிக்கிறாங்க. நடந்த சண்டையில இறந்து போன வீரர்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப அங்க டைரக்டர் டாலோவேன்னு ஒருத்தர் வராரு. டைரக்டா பிரசிடென்ட் கிட்ட இருந்தே ஆர்டர் கிடைச்சதுனால ரொம்பவும் திமிரா நடந்துக்கிறாரு, யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் பேஸ்ல என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆப்டிமஸ் பிரைம் கேப்டன் லேனாக்ஸோட ஹையர் ஆபீசர் கிட்ட பேசணும்னு சொல்ல அதுக்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதே நேரம் ஸ்பேஸ்ல மிதந்துகிட்டு இருக்க சவுண்ட் வேவ் அமெரிக்கன் மிலிட்டரியோட ஒரு சேட்டலைட்டை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நிமிஷம் நெஸ்டோட பேஸ்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் மட்டும் 6 வெவ்வேறு கண்டங்கள்ல இருந்து 6 டிசெப்டிகான்ஸை நாம தடுத்திருக்கோம். அவங்க இந்த பூமியில ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஃபேலன் திரும்ப வராருன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அவரை பத்தின கதைகள் மட்டும்தான் தெரியும், அவர் அழிஞ்சு போயிட்டாரு. அப்ப இந்த கேலோவே குறுக்க பேசிய அந்த கியூப் அழிஞ்சப்பவே டிசெப்டிகான்ஸ் பூமியை விட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன. ஆனா அவங்க போகவே இல்லை. நீ பாட்டுக்கு ஸ்பேஸுக்கு மெசேஜ் அனுப்பி புதுசா சில ஆட்டோபாட்ஸையும் வர வச்சிருக்க. இதெல்லாம் யாரை கேட்டு செய்யறன்னு ஆப்டிமஸ் பிரைமையே அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. லெனாக்ஸும் அவனோட டீமும் 2 வருஷமா மனுஷங்களும் ஆட்டோபாட்ஸும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்ம சைட்லயும் சிலர் இறந்து போயிருக்காங்க, ஆட்டோபாட்ஸ்லயும் சிலர் இறந்து போயிருக்காங்க. அவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் இவர் யாரையும் மதிக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி நீ சொன்னதை வச்சு பார்த்தா அந்த மெகட்ரான் தான் டிசெப்டிகானோட தலைவன். அவனை தான் ஏற்கனவே கொண்டு கடலுக்கடியில போட்டாச்சு. மிச்சம் இருந்த கியூபோட பீஸையும் ஒரு ஆர்மி பேஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேஃப்ல ரொம்ப பத்திரமா வச்சிருக்கோம். இதுக்கு மேல என்ன ஆபத்து வந்துட போகுது? உண்மையை சொல்லணும்னா உங்களாலதான் பூமிக்கு ஆபத்து. அந்த டிசெப்டிகான்ஸ் இன்னமும் பூமிக்கு வர காரணமே உங்களை கொல்றதுக்கு தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசுறத வச்சுதான் மெகட்ரானோட உடம்பும் கியூபோட பீஸும் எங்க இருக்குங்கிற விஷயத்த சவுண்ட் வேவ் தெரிஞ்சுக்கிறான். இப்ப ஃபேலன்னு யாரோ வராங்கன்னு புதுசா ஒரு கதை சொல்ற. இனிமே என்ன நடந்தாலும் அதை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க இனி தேவையே இல்லை, பூமியை விட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. நாங்க மனிதர்களை மதிக்கிறோம், நீங்க சொன்னா கண்டிப்பா பூமியை விட்டு போயிடுவோம். ஆனா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் உண்மையா இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. செம்மையா சொன்ன பிரைம். அடுத்த ஷாட்டு சாமோட பேரண்ட்ஸ் சாம புது ஊர்ல புது காலேஜ்ல டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சாமும் காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து அவனோட ரூமை தேடி கண்டுபிடிக்கிறான். அங்க ஏற்கனவே ஒரு ரூம்மேட் இருக்கான். இவனோட பேரு லியோ. இந்த லியோ அவன் கூட 2 பேரை டீமா சேர்த்துக்கிட்டு ஏலியன்ஸ் கண்டிப்பா பூமியில இருக்காங்க, ஆனா கவர்மெண்ட் அதை மறைக்கிறாங்கன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சம்பந்தப்பட்ட பப்ளிக் எடுத்த ஏதாவது ஒரு போட்டோ வீடியோன்னு எது கிடைச்சாலும் அதை இவனோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கிறத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியே தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பம்பிள் பீன்னு எதுவும் இல்லாம ஒரு சராசரி பையனா இருக்கணும்னு ஆசைப்பட்ட சாம் இந்த ரூம்ல இருந்தா கண்டிப்பா மாட்டிப்பாங்கிறதுனால மேனேஜ்மெண்ட்ல வேற ரூம் கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறான். ஆனா வேலைக்கு ஆகல. ஸோ இவன் லியோ கூட தான் இருந்தாங்கணும். ரூமுக்கு வந்த அம்மா கையில ஒரு போதை பொருள் இருக்கு. வெளியில பசங்க வித்துட்டு இருந்தாங்கன்னு அது என்னன்னே தெரியாம வாங்கி சாப்பிட்டுறாங்க. அதனால வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு சாமியை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னு தெரியல. போதை அதிகமானதுனால அம்மா போற வரவங்க கிட்ட எல்லாம் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் சாமுக்கும் அவங்கள சமாளிச்சு கூட்டிட்டு போறதே பெரிய வேலையாயிடுது. இன்னொரு பக்கம் ஸ்பேஸ்ல இருந்து சவுண்ட் வேவ் அவனோட பெட்டை பூமிக்கு அனுப்புறான். அது பார்க்க ஒரு சிறுத்தை ஷேப்ல இருக்கு. பூமியில கியூபோட பீஸை வச்சிருக்கிற அந்த ஆர்மி பேஸுக்கு வந்து செக்யூரிட்டிஸோட கண்ணுல படாம ஏர் வெண்ட் வழியா நிறைய பால்ஸை உள்ள கொட்டுது. ஸோ அந்த எல்லா மெட்டல் பால்ஸும் ஆர்மி பேஸுக்குள்ள வந்துருது. பார்த்தா அது எல்லாம் குட்டி குட்டி நேனோ ரோபோட்ஸ் மாதிரி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது. அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டிசெப்டிகானா உருமாறுது. பக்கவாட்டுல இருந்து பார்த்தா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப தின்னான ஷேப்ல இருக்கு. அது கியூபோட பீஸை எடுக்கும் போது அலாம் அடிச்சதுனால எல்லா செக்யூரிட்டிக்கும் தெரிஞ்சாலும் அங்க வந்த எல்லாரையுமே அது ரொம்ப ஈஸியா சமாளிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது.
இன்னொரு பக்கம் சாம காட்டுறாங்க, நைட்டு ஃப்ரெஷர்ஸ்க்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. சோ அங்க வந்திருக்காங்க. மிக்கேலா ஒரு பக்கம் அவனுக்காக வெப்கேம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டியில சாமுக்கு திடீர்னு வித்தியாசமான சில சிம்பிள்ஸ் தெரியுது. அவனோட உடம்பு அவனோட கண்ட்ரோல்லயே இல்ல. அந்த சிம்பிள்ஸை வரையும் ஆரம்பிக்கிறான். ஹாஸ்டல்ல இவனை பார்த்த பொண்ணு இவங்கிட்ட வந்து பேச இவன் நார்மல் ஆயிடுறான். இருந்தாலும் அந்த பொண்ணு இவன் கூட நெருங்கி பழக ட்ரை பண்றான். அப்ப வெளியில ஒரு மஞ்சக்காரு நிக்குதே, அது எவன்றான்னு ஒருத்தன் கத்த சாம் வந்து பார்த்தா அது நம்ம பம்பிள் பியே தான். நம்ம உடனே கிளம்பணும், ஒரு ப்ராப்ளம்னு பம்பிள் பி சொல்ல அவன் கிளம்பும் போது கரெக்டா இந்த பொண்ணு அவளும் வந்து கார்ல ஏறிக்கிறா. போற வழியில கூட இந்த பொண்ணு சாம் கிட்ட தப்பா நடக்கதான் முயற்சி பண்றா. இதனால கோவப்பட்ட பம்பிள் பி அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணி அவ முகத்துல ஆயிலெல்லாம் அடிச்சு அவளே காரை விட்டு இறங்கி போற மாதிரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேஃபான ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஆப்டிமஸ் பிரைம் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாம், உங்க கவர்மெண்ட் கேட்டதுனாலதான் கியூபோட பீஸை பாதுகாக்கிற வேலையை உங்ககிட்ட கொடுத்தோம். ஆனா இப்ப அது டிசெப்டிகானால திருடப்பட்டிருக்கு. உங்க தலைவர்கள் உதவி பண்ண வந்த எங்களையே பிரச்சனையா நினைக்கிறாங்க. சைபர்ட்ரானும் எங்க மொத்த இனமும் அழிஞ்சு போறத நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த பூமிக்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாது. எங்களை நம்புற உன்னாலதான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி கூப்பிடுறாரு. சாமுக்கு எல்லாம் புரிஞ்சாலும் என்ன மன்னிச்சிருங்க, இது உங்களோட பிரச்சனை, என்ன உள்ள இழுக்காதீங்க. நான் ஒரு சராசரி பையனா இருக்கதான் ஆசைப்படுறேன். நீங்க ஆப்டிமஸ் பிரைம், என்னோட உதவிலாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். நீ எங்களுக்கு தேவைன்னு உனக்கு தான் புரியல சாம். அடுத்த ஷாட்டு அட்லாண்டிக் ஓஷன்ல காட்டுறாங்க. இந்த சிறுத்தை டிசெப்டிகான் ஒரு கப்பல்ல இருந்த மத்த டிசெப்டிகான்ஸுக்கு சிக்னல் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்கடியில போகுது. சப்மரைன்ல இருக்கிற ஆர்மி டீமுக்கு ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதே தவிர அது என்னன்னு தெரியல. பார்த்தா இந்த எல்லா டிசெப்டிகான்ஸும் கடலுக்கடியில இருக்கிற மெகட்ரானை தேடி தான் வந்திருக்குங்க. அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் நெஸ்ட்டுக்கும் தெரிய வந்துருது. அந்த சிறுத்தையோட உடம்புல இருந்து ஸ்பைடர் மாதிரி இருக்கிற இன்னொரு டிசெப்டிகான் வெளியில வருது. அது கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க ஒரு டாக்டர் மாதிரி இருக்கு. அந்த கியூபோட பீஸ்ல இருந்து வர்ற எனர்ஜான் மூலமா மெகட்ரானுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. திரும்பவும் உயிர் கிடைச்சதும் மெகட்ரான் கடலுக்கு மேல பறந்து வந்து நேரா ஸ்பேஸ்க்கே வந்துடுறான். இங்க ஏதோ ஒரு கிரகத்துல ஸ்டார் ஸ்கிரீம் மெகட்ரானுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல என்ன சாக விட்டுட்டியேன்னு மெகட்ரான் கோவப்பட, அப்படியெல்லாம் இல்ல தலைவரே, உங்களுக்காக இங்க ஒரு படையே தயார் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான் நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன்னு ஸ்டார் ஸ்கிரீம் சொல்றான். இந்த இடத்துல ஏகப்பட்ட டிசெப்டிகான்ஸ் கருவா இருக்கு. பூமியில அந்த கியூபு அழிஞ்சு போச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு மெகட்ரானே ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கிறான். யாருன்னு பார்த்தா இவர் தான் ஃபேலன். உண்மையிலேயே அந்த கியூபு ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி தான். அதுக்குள்ள இருந்த எனர்ஜியையும் நாலேஜையும் யாராலையும் அழிக்க முடியாது, ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண முடியும். இப்ப அது பூமியில இருக்கிற ஒரு மனுஷனோட மைண்டுக்குள்ள இருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இதே கிரகத்துல தான் எல்லா பிரைம்ஸும் ஒன்னா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணாங்க. ஒரு பிரைமால மட்டும்தான் என்ன கொல்ல முடியும். இப்ப உயிரோட இருக்கிறது ஒரே ஒரு பிரைம் தான். நீ அந்த பையனை பிடிச்சா அவனை காப்பாத்த வர ஆப்டிமஸ் பிரைமையும் பழி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. தேவையான எனர்ஜான் இல்லாததுனால இங்க கருவா இருக்கிற நிறைய டிசெப்டிகான் செத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஷாட்டு காலேஜ்ல காட்டுறாங்க. ஸ்பேஸ் டைமை பத்தி எல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சாமுக்கு மறுபடியும் அதே ப்ராப்ளம் வருது. வித்தியாசமா நடந்துக்கிறான். அவனோட உடம்பு அவனோட கட்டுப்பாட்டிலேயே இல்ல. வித்தியாசமான சில சிம்பிள்ஸ் தெரியுது. அந்த மொத்த புக்கையும் ஒரே நிமிஷத்துல படிச்சு முடிச்சுட்டு எயின்ஸ்டைன் சொன்னதே தப்புன்னு சொல்லி இவனே மேல போய் கிளாஸ் எடுக்கிற போர்டுல ஏதேதோ சிம்பிள்ஸை வரைஞ்சி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். யாருக்கும் எதுவும் புரியல. இதனால கோவப்பட்ட ப்ரொஃபசர் அவனை வெளியே அனுப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மிக்கேலாவை காட்டுறாங்க. அவ கேரேஜ்ல இருக்கான். அவளை ஃபாலோ பண்ண இந்த டிசெப்டிகானோட பேரு வீலி. வீலி மிக்கேலா கிட்ட இருந்து அந்த கியூபோட பீஸை திருட பாக்குது. அப்ப சாமுவேலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் வேக வேகமா சொல்லி, அந்த கியூபோட பீஸை தொட்டதுல இருந்து தான் எனக்கு வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் தெரியுது, நீ அதை தொட்டுறாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த வீலி எலி பிடிக்கிறதுக்காக வச்ச டிராப்ல அதுவே போய் மாட்டிக்குது. சத்தம் கேட்கவே மிக்கேலாவா அதை பாத்துறா, கையும் களவுமா பிடிச்சிடுறா. வீலியோட ஒரு கண்ணை பொசுக்கி அது யாரு எதுக்காக வந்திருக்குன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இரும்பு பெட்டியில போட்டு லாக் பண்ணிடுறா. இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி போன்ல பேசுறது நல்லது இல்ல, நான் ஈவினிங்குள்ள ஃபிளைட்டை பிடிச்சி அங்க வந்துடுறேன்னு சொல்றான். ரூமுக்கு வந்த சாம் அவன் பார்த்த எல்லா சிம்பிள்ஸையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். மெகட்ரானோட சிக்னல்ஸ் கிடைச்சதுனால நம்ம ஆட்டோ பஸ் டீமா கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறத பார்த்த நெக்ஸ்ட் டீமும் இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. சாமியே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அவனை தேடி ரூமுக்கே வந்துடுறா. எல்லா சிம்பிள்ஸையும் பார்த்த அந்த பொண்ணு லியோவை வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் சாம் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றா. அதே நேரம் மிக்கேலாவும் காலேஜுக்கு வந்துடுறா. பார்த்தா இந்த பொண்ணு ஒரு டிசெப்டிகான் சாமோட மைண்டுக்குள்ள இருக்கிற சிம்பிள்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்ணுது. அந்த நேரம் பார்த்து மிக்கேலா உள்ள வர இவ சாதாரண பொண்ணா இருக்கவே மிக்கேலா கோச்சிக்கிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள ஒரு கலவரமே நடக்குது.
சத்தம் கேட்டு திரும்பி வந்து பார்க்கும்போதுதான் மிக்கேலா எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறா. சாம், மிக்கேலா, லியோன்னு 3 பேரும் அந்த டிசெப்டிகான் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. லியோ ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பத்தி நெட்ல போட்டதுனால அந்த டிசெப்டிகான் இவனை தேடிதான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிறான். ஒரு வழியா அந்த டிசெப்டிகான சமாளிச்சிருந்தாலும் தப்பிச்சு போற வழியில வேற ஒரு டிசெப்டிகான் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அது இவங்களை காரோட எங்கேயோ தூக்கிட்டு போகுது. அங்கதான் மெகட்ரான் இருக்கான். அவன் நினைச்சா சாம ஒரே அடியில கொண்டு முடியும். ஆனா அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக அவன் சாகாதபடி அடிச்சு டார்ச்சர் பண்றான். ஏற்கனவே டாக்டர் மாதிரி ஒரு டிசெப்டிகான பார்த்தோம் இல்லையா, அது எரா ஷேப்ல இருக்கிற வேற ஒரு டிசெப்டிகான சாமோட வாய்க்குள்ள அனுப்பி அவன் மூளையில இருக்கிற சிம்பிள்ஸை வெளியில காட்டுது. ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உயிர் வாழ தேவையான அந்த எனர்ஜானை பத்தின டீடைல்ஸ் இந்த சிம்பல்ல தான் இருக்கு. அந்த எனர்ஜானுக்காக தான் இவ்வளவு போராட்டமும். இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் பத்தலன்னு சொல்லி அவனோட மூளையை வெளியே எடுக்கணும்னு சொல்ல இவர் ரொம்பவே பயந்துடுறான். நல்ல வேலை அப்பதான் ஆட்டோபாட்ஸ் அங்க வந்து சாம காப்பாத்துறாங்க. ஆப்டிமஸ் பிரைம் சாம கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. மத்த 2 பேரையும் பம்பிள் கூப்பிட்டுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு காட்டு பகுதியில சாம இறக்கி விட்டுட்டு ஆப்டிமஸ் பிரைம் மெகட்ரான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த இன்னொரு டிசெப்டிகானும் ஸ்டார் ஸ்கிரீனும் இதே இடத்துக்கு வந்துறாங்க. ஆப்டிமஸ் பிரைம் ஒரே ஆளா அவங்க 3 பேரையும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆப்டிமஸ் பிரைம், இவன் ஒருத்த உயிருக்காக நம்ம எதிர்காலத்தையே கெடுக்க போறியா? நீ சொன்னா கேட்க மாட்ட மெகட்ரான், உனக்கு புரியுற மாதிரி சொல்லு. ஆப்டிமஸ் பிரைம் அவரோட ஸ்பெஷல் வெப்பன்ஸை வர வச்சு ஸ்டார் ஸ்கிரீம் அடிச்சு போட்டுறாரு. அந்த இன்னொரு டிசெப்டிகானையும் கொன்னுறாரு. ஆனா மெகட்ரான் ஒரு கோழை மாதிரி மறைஞ்சிருந்தா அவரோட முதுகுல குத்திட்டான். ஆப்டிமஸ் பிரைம் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. கடைசி பிரைமும் இறந்ததுனால ஃபேலன் சந்தோஷப்படுறான். ஆட்டோபாட்ஸ் அங்க லேட்டா தான் வராங்க. சாம காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. டிசெப்டிகான்ஸும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆட்டோபாட்ஸ் இனிமே அவங்க சிக்னல்ஸை பிளாக் பண்ணிடுவாங்க. சோ சாம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நாளா நாம மறைஞ்சு வாழ்ந்தது போதும். ஃபேலன் வந்துகிட்டு இருக்காரு. இனி இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டுவோம்னு மெகட்ரான் சொல்லிட்டு இருக்கான். மெகட்ரானோட இந்த சிக்னல் கிடைச்சதுனால ஸ்பேஸ்ல மேர்ந்துகிட்டு இருக்கிற சவுண்ட் வேவ் இன்னும் சில டிசெப்டிகான்ஸை பூமிக்கு அனுப்புறான். சேட்டலைட் சிக்னலை வச்சு சாமோட அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். இவ்வளவு நாளா பூமியில மறைஞ்சிருந்த டிசெப்டிகான்ஸ் கூட இப்ப தைரியமா வெளியில வந்துருதுங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோபாட்ஸ் யாருக்கும் தெரியாம சேஃபா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்பேஸ்ல இருந்து வர்ற அந்த டிசெப்டிகான்ஸ் பூமியில கிராஷ் லேண்டிங் ஆகுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாகுது. நிறைய பேர் இறந்தும் போறாங்க. எல்லா இடமும் கலவரமா இருக்கு. ஃபேலனும் பூமிக்கு வந்துடுறான். சாமோட அப்பா அம்மாவையும் டிசெப்டிகான்ஸ் பிடிச்சிடுறாங்க. பென்டகன்ல இருக்கிற ஆபீசர்ஸும் மத்த ஆர்மி போர்சஸும் இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. மெகட்ரான் ஒரு பெரிய டவர்ல இருக்கிற டிவி சிக்னல்ஸை ஹேக் பண்ணி ஃபேலன் பேசுறதை எல்லாருக்கும் லைவா டெலிகாஸ்ட் பண்றான். இந்த பிரபஞ்சத்துல நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் இருக்கோம். உங்களுக்கு மத்தியிலேயே இவ்வளவு நாளா மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இனிமே அப்படி இல்லை. கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். ஆனா உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. எங்களுக்கு தேவையான இவனை நீங்களே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லன்னா இந்த சிட்டி இன்னும் பேரழிவை சந்திக்கும். சோ சாம பத்தி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அவனை ஒரு குற்றவாளி நினைச்சுக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய மனிதர்கள் இறந்து போனதுனால எல்லா நாட்டு தலைவர்களும் அவனை ஒப்படைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க.
கேமராஸ் அக்சஸ் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்து லியோ பயப்படுறான். போனை வச்சு நம்மள ட்ராக் பண்ணுவாங்கன்னு சாம் அந்த போனையே உடைச்சிடறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, தேவையில்லாம இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். ஏற்கனவே கடுப்புல இருந்த சாம், நீதானே இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, இப்ப இப்படி பயப்படுற, உன்னை யாரும் தடுக்கல, நீ போறதுன்னா போலான்னு கோவமா பேசிடுறான். ஆப்டிமஸ் பிரைமை நெஸ்ட் பேஸ்க்கு எடுத்துட்டு வராங்க. அங்க வேற ஒரு டீம் வந்து மீதி இருக்கிற ஆட்டோபாட்ஸையும் ஏதோ கைதிகளை ட்ரீட் பண்ற மாதிரி சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அது இந்த ஆபீசர் கேலோவியோட வேலை தான். பிரசிடென்ட் கிட்ட இருந்து டைரக்டா ஆர்டர் கிடைச்சதுனால நான் இந்த நெஸ்ட் டீமையே டீஆக்டிவேட் பண்றேன்னு சொல்றாரு. இவங்களால தான் இப்ப இந்த பூமிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு. நாம சாம ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சாம ஒப்படைச்சாலும் அந்த டிசெப்டிகான்ஸ் கண்டிப்பா நம்ம பூமியை அழிக்க தான் பாப்பாங்கன்னு லெனாக்ஸ் எடுத்து சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஆட்டோபாட்ஸும் பேசி பாக்குறாங்க, அப்பவும் கேட்க மாட்டேங்கிறாரு. இனிமே இதெல்லாம் என்னோட கண்ட்ரோல், அடுத்த கமாண்ட் வர வரைக்கும் நீங்க எல்லாம் சும்மா தான் இருக்கணும்னு மறுபடியும் திமிரா பேசிட்டு போயிடுறாரு. நைட்டு பம்பிள் பீ ரொம்பவும் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். என்னாலதான் ஆப்டிமஸ் பிரைம் இறந்தாரு, என்ன மன்னிச்சிருன்னு சாம் ரொம்பவும் ஃபீல் பண்றான். சாம் இந்த பூமியை காப்பாத்ததான் ஆப்டிமஸ் பிரைம் இறந்தாரு, இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம ஒன்னா இருக்கணும். அவர் செய்ய நினைச்சதை நாம செய்யணும். இந்த பிரச்சனையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ரொம்பவும் நம்பிக்கையா பேசுறான். சாம் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற சிம்பிள்ஸ்ல சிலதை காமிச்சு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு இந்த ட்வின்ஸை கேட்கறான். அவங்க இது சைபர்ட்ரோனியன் லாங்குவேஜ், ஆனா எங்களுக்கு இதை படிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரால இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு லியோ சொல்றான். சோ விடிஞ்சதும் முதல் வேலையா அவரை பார்க்க கிளம்புறாங்க. லியோ இவங்களை ஒரு கறி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம சிம்மன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே செக்டார் 7 மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ இவருக்கு வேலை இல்லை. அதனால சொந்த ஊரான இந்த ஊருக்கே வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து இந்த கறி கடையை நடத்திட்டு இருக்காரு. இவருக்கும் சாமுக்கும் தான் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது இல்லையா, சோ சாம பார்த்ததும் கடுப்பாக தான் செய்யறாரு. நியூஸை பார்த்து என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு. இருந்தாலும் என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பேசிக்காவே இவர் நல்லவருங்கிறதுனாலையும் பொதுமக்கள் மேல அக்கறை இருக்கிறதுனாலையும் சாம் அந்த சிம்பிள்ஸை பத்தி சொன்னதும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. அந்த கடைக்கு கீழேயே சீக்கிரட்டா பங்கர் மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்காரு. அங்க நிறைய மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஏற்கனவே செக்டார் 7ல ஒர்க் பண்ணும் போதே இந்த மாதிரி சில சிம்பிள்ஸை இவர் பார்த்திருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 75 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஏலியன் ரிசர்ச்ல இருந்து இந்த மாதிரி சில சிம்பிள்ஸை அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதையெல்லாம் கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு. பல வருஷமா டிசெப்டிகான்ஸ் இங்க மறைஞ்சு வாழறாங்கன்னு சந்தேகமும் பட்டிருக்காரு. ஆனா ஹையர் அபிஷியல்ஸ் தான் அதை கண்டுக்கவே இல்லை. ஆட்டோபாட்ஸ் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூமியில ஒரு எனர்ஜான் சோர்ஸ் இருந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த சிம்பிள்ஸ்ல இருக்குன்னு மெகட்ரான் சொன்னா இல்லையா, சோ ஒரு டிசெப்டிகானால தான் இதை படிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. மிக்கேலா தான் ஏற்கனவே வீலியை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கா இல்லையா, பேசிக்கா அவன் ஒரு டிசெப்டிகானுங்கிறதுனால அவனை வெளியில விட்டு உன் கண்ணை பொசுக்குனதுக்கு சாரி, இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொன்னா உன்னை ஃப்ரீயா விட்டுருவோன்னு சொல்றாங்க. வீலி, இது பிரைம்ஸோட லாங்குவேஜ், எனக்கு இதை படிக்க தெரியாது. 1000 வருஷங்களுக்கு மேல இந்த பூமியில இருக்கிற இந்த பெருசுங்களுக்கு தான் படிக்க தெரியும். ஆமா, இவங்க போட்டோஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இவங்கெல்லாம் பல வருஷமா எதையோ தேடிட்டு இருக்காங்க, ஆனா என்னன்னு எனக்கு தெரியாது. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு மேப்ல டார்ச் அடிச்சு காட்டுது. அதுல இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது ஒரு ஸ்பேஸ் மியூசியம். அந்த மியூசியமோட டைம் முடிஞ்சதுனால செக்யூரிட்டிஸ் இவங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க. இருந்தாலும் இவங்க அங்க இங்கன்னு மறைஞ்சிருந்து அந்த எல்லா செக்யூரிட்டி சமாளிச்சு உள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அத்தனை பிளைட்ஸ்ல எது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சிம்மன்ஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. அந்த கியூபோட பீஸை வச்சுக்கிட்டு சாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். வீலி ஹெல்ப் பண்ண கடைசியா அதை கண்டுபிடிச்சிடறாங்க. கியூபோட பீஸ் பட்டதும் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பார்த்தா அது ஒரு டிசெப்டிகான். இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த டிசெப்டிகான் வயசான ஒரு தாத்தா குரல்ல பேசிக்கிட்டு இருக்கு. சோ இதோட பேரு ஜெட் ஃபயர். இவரு பல வருஷங்களா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருந்ததுனால ரொம்பவும் வீக்கா இருக்காரு. பார்க்கவே கிட்டத்தட்ட ஒரு தாத்தா மாதிரி தான் இருக்காரு. சோ இவங்களும் கொஞ்சம் பயம் குறைஞ்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால இவருக்கு எதுவும் புரியல, குழப்பத்துல இருக்காரு. அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. இது எந்த கிரகம், எந்த வருஷம், இவர் ஏன் இங்க இருக்காருன்னு பல விஷயங்கள் இவருக்கு ஞாபகமே இல்லை. சைபர்ட்ரான்ல போர் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே இருக்காரு. அந்த போர்ல யார் ஜெயிச்சான்னு கேக்குறாரு. இவங்க டிசெப்டிகான்ஸ்னு சொன்னதும் இவர் சந்தோஷப்படாம வருத்தப்படுறாரு. ஏன்னா ஆரம்பத்துல இவர் டிசெப்டிகானாவே இருந்தாலும் அவங்க செய்யறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோபாட்டா மாறிட்டாரு. நானும் ஆட்டோபாட்டா மாறிடுறேன், என்னையும் கூடயே வச்சுக்கோ ஏன், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சாம் அந்த சிம்பிள்ஸை வரைஞ்சு காட்டி, இதை நீங்க பாத்திருக்கீங்களா, ஃபேலனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க இவருக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அந்த ஃபேலன் தான் நான் இப்படி துருப்பிடிச்சு போயிருக்க காரணம். அவன் என்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தான். அவன் எப்பவும் அழிவதான் விரும்புவான், மோசமானவன், கத்தி மொனை சாவின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிடுறாரு.
பார்த்தா அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் எஜிப்துல வந்து விழுந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல விழுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு எல்லாரும் ஒன்னாகிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எங்களையே இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு இவங்க கேட்கும்போது தான் இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவங்க உயிர் வாழ தேவையான எனர்ஜான தேடி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் போனாங்க. இந்த பாலைவனத்துல ஏதோ ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு மிஷினை உருவாக்கி அதன் மூலம் சூரியன்களை அழிச்சு அதுல இருந்து எனர்ஜான உருவாக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன, சூரியனையே அழிக்க முடியுமா? ஆமா, எங்க இனத்தோட மூத்த தலைவர்களான 7 பிரைம்ஸ் தான் அதை உருவாக்குனாங்க. உயிர்கள் வாழற எந்த ஒரு கிரகத்தையும் அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருந்தது. ஆனா ஒருத்த மட்டும் அதை மதிக்கல. அவன் பேரு தான் ஃபாலன். இந்த கிரகத்துல இருக்கிற மொத்த மனித இனத்தையும் அழிச்சு அந்த மிஷினை ஆன் பண்ண நினைச்சான். ஆனா அதுக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்னு ஒரு சாவி தேவை. அந்த மேட்ரிக்ஸ்க்காக மற்ற பிரைம்ஸை எதிர்த்து சண்டை போட்டான். போரை உருவாக்கினா நிறைய பேர் இறந்து போனாங்க. இதனால மற்ற 6 பிரைம்ஸும் அவங்க உயிரை தியாகம் பண்ணி அவங்க உடம்பாலேயே அந்த மேட்ரிக்ஸை சுத்தி ஒரு கல்லறையை உருவாக்கி யாருக்கும் தெரியாதபடி மறைச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த மிஷினும் இந்த பாலைவனத்துல ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு. ஆனா பிரைம்ஸ் தான் அதை உருவாக்குனாங்கிறதுனால ஃபேலனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். அந்த மேட்ரிக்ஸையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா கண்டிப்பா இந்த பூமியை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்கும்போது ஒரு பிரைமால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும்னு சொல்றாரு. சாம் ஆப்டிமஸ் பிரைமை பத்தி சொல்லி ஆனா அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றான். ஜெட்ஃபயர் பிரைமை சந்திக்கலான்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் சோகமாயிடுறாரு. நீங்க சொல்ற அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை வச்சு அந்த மிஷினை ஆன் பண்ண முடியும்னா அதுல இருக்கிற எனர்ஜியை வச்சு ஆப்டிமஸ் பிரைமுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியும்னு கேட்கறான். எனக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓ மைண்டுக்குள்ள இருக்கிற சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணு, அதுதான் அந்த மேட்ரிக்ஸ்க்கான மேப். சூரியன் உதயமாகும் போது 3 ராஜாக்களின் கத்தி முனையில தான் மேட்ரிக்ஸ்க்கான கதவு இருக்கு. இப்படி ஒரு க்ளூவை சொல்லி தான் என்ன அனுப்பி வச்சாங்க. இனி அது உன்னோட வேலை, டிசெப்டிகான்ஸுக்கு முன்னாடி சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சிம்மன்ஸ் சிஐஏல இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கத்தி மோனாங்கிறது எஜிப்துக்கும் ஜோர்டானுக்கும் நடுவுல ரெட் சீக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம்னு தெரிஞ்சுக்கிறாரு. சரின்னு அந்த இடத்துக்கு இவங்க போகலான்னு பார்க்கும்போது இந்த ஊரோட லோக்கல் போலீஸ் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் கத்தி முனைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு ஆப்டிமஸ் பிரைமையும் வர வைக்கணும் இல்லையா, அதுக்காக கேப்டன் லெனாக்ஸுக்கு கால் பண்றாங்க. இந்த பக்கம் கேப்டன் லெனாக்ஸ் ஆட்டோபாட்ஸை அடக்கி வைக்கிறதுனாலையும் நெஸ்ட் டீமை சும்மா இருக்க சொன்னதுனாலையும் கடுப்புல இருக்கான். இவர் ஆப்டிமஸ் பிரைமை பத்தி போன்ல சொன்னா அது டிசெப்டிகான்ஸுக்கும் தெரிஞ்சு போயிடுங்கிறதுனால மிலிட்டரி கோட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும்னு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேப்டன் லெனாக்ஸுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு புரியலனாலும் சாம் மேல இருக்கிற நம்பிக்கையால ஆப்டிமஸ் பிரைமை கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்றான். இவங்க போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த போலீஸ் கிட்ட நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி, டூரிஸ்ட், நியூயார்க்ல இருந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி அவங்கள சமாளிச்சு இவங்க போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரா மூலமா சாம் இங்கதான் இருக்காங்கிற விஷயம் எஜிப்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுது. சோ சேட்டலைட் மூலமா ஸ்பேஸ்ல இருக்கிற சவுண்ட் வேவுக்கும் அது தெரிஞ்சிடுது. சாம் இருக்கிற இடத்த மத்த டிசெப்டிகானுக்கும் சொல்லிடுறான். இவங்க வந்து பாக்குற இடத்துல ஒரு பெரிய பிரமிடு இருக்கு. மத்தவங்க யாரும் பாத்துறாம இவங்க அதுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் நெஸ்ட் டீமும் ஆப்டிமஸை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. நைட் ஆயிட்டதுனால இங்கேயே தங்கிடுறாங்க. 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட ஐ லவ் யூன்னு சொல்லிக்கவே இல்லை. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் சாமுக்கு ஒரு விஷயம் தட்டுப்படுது. அதே நேரம் விடிஞ்சு போயிடுது. வானத்துல தெரிகிற ஒராயன் பெல்ட்னு சொல்லப்படுற இந்த 3 நட்சத்திரங்களை 3 ராஜாக்கள்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த 3 பிரமிடையும் கட்டி வச்சிருக்காங்க. சோ நம்ம போக வேண்டியது அந்த 3வது நட்சத்திரம் தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பெட்ரா மலைப்பகுதின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். சோ உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபிளைட்ல கேப்டன் லெனாக்ஸையும் அவன் டீமையும் காட்டுறாங்க. ஃபிளைட்ல ஏதோ கோளாறு, உடனே எல்லாரும் கீழே குதிச்சிருங்கன்னு பைலட் சொல்ல கூட இருந்த இந்த ஆபீசர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஆக்சுவலா கேப்டன் லெனாக்ஸ் தான் யாருக்கும் தெரியாம பைலட் கிட்ட இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கான். ஆபீசர், இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க ஆபீசர்ஸ் ஆன உங்களை தான் முதல்ல காப்பாத்துவோம். இந்த பேராஷூட்டை போட்டுங்க, இதுல ஜிபிஎஸ் இருக்கு, போலீஸ் வந்து உங்களை காப்பாத்துவாங்க, நீங்க குதிக்கும் போது இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இந்த ப்ளூ கிளிப் இழுங்க, அப்படி இப்படின்னு ஒரே நேரத்துல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுக்குறான். இவருக்கு எதுவும் புரியல. ஃபிளைட்ல இருந்து குதிக்கணுமான்னு பயந்து போயிருக்காரு. லெனாக்ஸ் பழிவாங்க தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெளிவா தெரியுது. ஆனா வேற வழியே இல்லை. லெனாக்ஸ் அவனோட ஹையர் ஆபீசருக்கு இந்த இடத்துக்கு ஃபோர்ஸ் அனுப்புங்கன்னு மெசேஜ் கொடுத்துறான். அந்த இடம் ஈஜிப்ட்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் ஈஜிப்ட் போலீஸும் சாம் இங்கதான் இருக்காங்கிற விஷயத்தை இவங்களுக்கு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. இவங்க தேடி வந்த அந்த இடம் தான் 7 உலக அதிசயங்களில் ஒன்னான பெட்ரா மலைப்பகுதி. இவங்க அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்கு, வேற எதுவும் இல்ல. இவங்க நினைச்சு தேடி வந்த அந்த மேட்ரிக்ஸ்க்கான எந்த தடையுமோ இல்லை. இந்த ட்வின்ஸ்ல ஒருத்தன் ஒன்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்தமேனு சாம திட்ட, இன்னொருத்தன் அப்படியெல்லாம் பேசாதன்னு அவனை திட்ட. இவங்க 2 பேருக்குள்ளேயும் வழக்கம் போல சண்டை வந்துருக்கு. நம்ம பம்பிள் பீ வந்துதான் 2 பேரையும் வெளியே தூக்கி போடுறான்.
ஆனா இவங்க சண்டையால தான் ஒரு செவுரு உடைஞ்சிருக்கும். அந்த செவுருக்கு பின்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கையும் அதுல இவன் பார்த்த அதே சிம்பிள்ஸும் இருக்கு. பம்பிள்பி அந்த செவுத்த முழுசா உடைக்க பார்த்தா ஜெட்ஃபயர் தாத்தா சொன்ன மாதிரி மத்த 6 பிரைம்ஸோட அந்த கல்லறை இங்கதான் இருக்கு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பும் இங்கதான் இருக்கு. ஆனா சாம் அதை கையில எடுக்கும்போது தூள் தூளா வந்துச்சு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்த ஒரே நம்பிக்கை, இல்ல நான் இதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஏன் அந்த சிம்பிள்ஸ் தெரியணும், நான் ஏன் அதை தேடி அலையணும்? இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்த நிமிஷம் இந்த இடத்துக்கு நாம எல்லாரும் ஏன் வரணும்? நம்மளை சுத்தி பாருங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சாம் மட்டும் முழு நம்பிக்கையோட தூளா இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை ஒரு துணியில கட்டி எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பெட்ரால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஆப்டிமஸ் பிரைம், ஆட்டோபாட்ஸ், நெக்ஸ்ட் டீம்னு எல்லாரும் தரையிறங்குறாங்க. சோ அவங்கள பாக்குறதுக்காக சாமும் இங்க இருந்து கிளம்புறான். அந்த இடத்துல இருக்கிற பொதுமக்களை பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்றாங்க. ஆப்டிமஸ் பிரைமை ஒரு துணி போட்டு மூடுறாங்க. அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு தெரியாதனால ஆயுதங்களோட தயாரா இருக்காங்க. தூரத்துல சாம் வர்றத பார்த்து அவனுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இவங்க ஃபிளேர் கன்னை யூஸ் பண்ண அதை பார்த்த ஸ்டார் ஸ்கிரீம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். டிசெப்டிகான்ஸ் ஆட்டோபாட்ஸை பார்த்து தான் ஷூட் பண்றாங்கங்கிறதுனால சாமும் மிக்கேலாவும் கீழே இறங்கிட்டு பம்பிள்பியை தனியா போக சொல்றாங்க. அதே மாதிரியே சிம்மன்ஸும் லியோவும் ட்வின்ஸ் கூட இன்னொரு பக்கம் போறாங்க. டிசெப்டிகான் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் அனுப்பி லெனாக்ஸ் டீம் கிட்ட இருந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் ஆன இந்த ஆபீசர் லெனாக்ஸோட ஹையர் ஆபீசருக்கு கால் பண்ணி என்ன வந்து காப்பாத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டீம் கம்யூனிகேஷன் கட் ஆனதுனால SOS எழுதி வைக்கிறாங்க. சாமும் மிக்கேலாவும் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த ஹையர் ஆபீசர் எப்படியாவது லெனாக்ஸ் டீம் கூட பேசி ஆகணுங்கிறதுனால எஜிப்தியன் ஆர்மி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்களோட ஒரு ஏர்கிராஃப்டா அங்க நேர்ல அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்றாரு. சாமும் மிக்கேலாவும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் சேஃபா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆப்டிமஸ் பிரைமோட உடம்பு இங்க இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் சாம் கிட்ட தான் இருக்கணும்னு மெகட்ரான் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். சோ அவன் ஆப்டிமஸ் பிரைம் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவனை கொன்னுட சொல்லி டிசெப்டிகான்ஸ் கிட்ட சொல்றான். அந்த இடத்தை சுத்தி நிறைய டிசெப்டிகான்ஸும் வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்தாலும் சாம் ஆப்டிமஸ் பிரைம் கிட்ட வந்தே ஆகணும். நீங்க எல்லாரும் அந்த பக்கம் போங்க, ஆட்டோபாட்ஸ் இந்த பக்கம் பார்த்துப்பாங்கன்னு லெனாக்ஸ் எல்லாருக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் எதேச்சியா இவங்க வந்த இடத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட டிசெப்டிகான்ஸ் வருதுங்க. அதுலயும் அதுங்க எல்லாம் பெரிய வண்டிங்க. அந்த பெரிய வண்டிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வண்டியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிசெப்டிகான்ஸ் கிட்ட மாட்டாம சாமும் மிக்கேலாவும் ஒரு இடத்துல அமைதியா மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. வெளியில பார்த்தா ஒரு இடம் விடாம இந்த டிசெப்டிகான்ஸ் எல்லாம் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்குங்க. கொசு மாதிரி ஒரு சின்ன டிசெப்டிகான அனுப்பி இவங்க இருக்கிற இடத்துக்கு இன்னும் சில டிசெப்டிகான்ஸ் நெக்ஸ்ட் டீமை டைரக்டாவும் அட்டாக் பண்ணுதுங்க. இந்த பெரிய டிசெப்டிகானோட பேரு டெவாஸ்டேட்டர். பேருக்கு ஏத்த மாதிரியே இது கண்ணுல படுற எல்லாத்தையும் அழிச்சிடுது. ஒரு கட்டத்துல இந்த ட்வின்ஸ்ல ஒருத்தரை அந்த டெவாஸ்டேட்டர் முழுங்கிடுது. ஆனா அந்த காரு டெவாஸ்டேட்டரையே சமாளிச்சு அதோட வாயில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருது. அதுக்கப்புறம் சின்னதாவே இருந்தாலும் இந்த ட்வின்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டெவாஸ்டேட்டரை முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. சாமும் மிக்கேலாவும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு டிசெப்டிகான் அது புடிச்சு வச்சிருந்த சாமோட பேரண்ட்ஸையே ரிலீஸ் பண்ணி அவங்களையே ஒரு டிராப்பா யூஸ் பண்ணுது. சாமும் அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தடுமாறுறான். அந்த கேப்ல இந்த டிசெப்டிகான் அவனை சுத்தி வளர்ச்சி. சாமும் வேற வழி இல்லாம மாட்டிக்கிறான். அந்த மேட்ரிக்ஸை கொடுத்துடலாம்னு யோசிக்கிறான். அப்பதான் நம்ம பம்பிள்பி அங்க கெத்தான என்ட்ரி கொடுத்து அந்த டிசெப்டிகான துவம்சம் பண்ணலாம். அந்த சிறுத்தை
டிசெப்டிகானோட முதுகெலும்பையே உரிச்சு எடுத்துறான். அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா இந்த டிசெப்டிகான்ஸ் எல்லா பக்கமும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால சாம் பம்பிள்பியை கூப்பிட்டு அப்பா அம்மாவை பத்திரமா வேற எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்றான். ஆனா அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு. சாம் தான் அவருக்கு பேசி புரிய வச்சு அனுப்பி வைக்கிறான். மிக்கேலாவையும் போக சொல்றான். ஆனா அவ போக மாட்டேங்கிறான். ஜோர்டான் நாட்டு ஆர்மி அவங்க 2 ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டிசெப்டிகான்ஸ் அதையும் அழிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஹெலிகாப்டர் சிம்மன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து விழுது. இவர் அந்த பைலட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ரேடியோ இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கிறாரு. இந்த முயற்சியில நான் இறந்து போயிட்டா என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா போறாரு. அமெரிக்கன் ஆர்மில இருந்து ஒரு ஃபிளைட் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அது இப்பதான் இங்க ரீச் ஆகுது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு லைவா காட்டுது. இதை பார்த்ததும் லெனாக்ஸோட ஹையர் ஆபீசர் லெனாக்ஸ் கேட்டிருந்த எல்லா போர்ஸையும் உடனே அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. டெவாஸ்டேட்டர் அங்க இருக்கிற ஒரு பெரிய பிரமிடு மேல ஏறிட்டு இருக்கு. ஏன்னா சூரியனையே அழிக்கக்கூடிய அந்த மிஷினை சுத்தி தான் இந்த பிரமிடையே கட்டி இருக்காங்க. சோ டெவாஸ்டேட்டர் அந்த மிஷினை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் சிம்மன்ஸுக்கும் புரியுது. சோ அதை தடுத்தே ஆகணும்னு இவரும் அந்த பிரமிடு மேல ஏறிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு USS ஏர்கிராஃப்ட் கேரியரை காட்டுறாங்க. நம்ம சிம்மன்ஸ் அந்த ஷிப்போட கேப்டனுக்கு கால் பண்ணி இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த ஷார்ட்டா சொல்லி டெவாஸ்டேட்டரை அழிக்கிறதுக்காக உடனே ஒரு மிசைல் அனுப்ப சொல்றாரு. ஆரம்பத்துல அந்த கேப்டன் இவர் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாரு. சோ சிம்மன்ஸ் மிலிட்டரி கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிற ஆர்மிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரெயில் கன்னு ஒரு புரோட்டோடைப் வெப்பனை பத்தி சொல்லி அந்த வெப்பனை ஃபயர் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேப்டன் நம்புறாரு. நீங்க சொல்றபடியே செய்யறேன்னு சொல்றாரு. நெஸ்ட் டீமுக்கு தேவையான கடல் வழி சப்போர்ட்டும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டமை வாங்கி நம்ம ஏஜென்ட் எப்ஸ் ஏர்ஃபோர்ஸுக்கும் எங்க வரணும்னு சொல்றான். டிசெப்டிகான்ஸுக்கும் நெஸ்ட் டீமுக்கும் நடுவுல ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடமும் கலவரமா இருக்கு. இப்படி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு வழியா சாம் நெஸ்ட் டீமுக்கு வந்து சேர்ந்துடுறான். ஆனா ஆப்டிமஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி மறுபடியும் டிசெப்டிகான் சுத்தி வளைச்சாங்க. அப்ப நம்ம தாத்தா ஜெட்ஃபயர் அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா மண்ணுக்குள்ள இருந்து மறைஞ்சு வந்த ஒரு டிசெப்டிகான் அவரை பயங்கரமா காயப்படுத்திட்டாரு. சிம்மன்ஸ் நினைச்ச மாதிரியே டெவாஸ்டேட்டர் அந்த பிரமிடை உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மிஷின் வெளியில தெரியாது. இருந்தாலும் நம்மால பயப்படாம அதுக்கு அடியில நின்னுகிட்டே எந்த இடத்துல சுடணும்னு கோஆர்டினேட்ஸை சொல்ல அவங்களும் அந்த ரெயில் கன்னை வச்சு கரெக்டா ஷூட் பண்ணி டெவாஸ்டேட்டர் அழிச்சிட்டாங்க. ஏஜென்ட் எப்ஸ் இவங்களை சுத்தி வெறும் டிசெப்டிகான்ஸா இருக்கிறதுனால இந்த இடத்துலயே ஆரஞ்சு ஸ்மோக்கை போட்டுட்டு ஆரஞ்சு ஸ்மோக்கை பார்த்து சுடுங்கன்னு ஏர்ஃபோர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் உடனே ஓடுங்கன்னு சொல்றான். சோ ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணா அந்த இடமே கலவரமா மாறுது. எல்லா இடத்துலயும் பாம்பு அடிக்குது. நிறைய டிசெப்டிகான்ஸ் இறந்து போறாங்க. ஒரு சிலருக்கு அடிபட்டு இருந்தாலும் நெஸ்ட் டீம்ல இருந்து எல்லாரும் தப்பிச்சிடறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த மெகட்ரான் சாம ஷூட் பண்ணிடுறான். மெடிக்கல் டீம் வந்து என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா எந்த யூஸும் இல்லை. சாம் அந்த இடத்துலயே இறந்து போயிடலாம். மிக்கேலா ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ எழுந்துருன்னு சொல்றான். ஆனா எந்த யூஸும் இல்லை. அடுத்த ஷாட்டு சாமுக்கு ஒரு விஷன் தெரியுது. அதுல அந்த 6 பிரைம்ஸும் வராங்க. நாங்க உன்னை பல காலமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆப்டிமஸ் பிரைமுக்காக கூட நின்று சண்டை போட்டிருக்க. ஒரு தலைவனுக்கு உண்டான வீரமும் தியாகமும் உன்கிட்ட இருக்கு. மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அடையிறதுக்கான தகுதி உனக்கு இருக்கு. திரும்பி போய் ஆப்டிமஸ் பிரைமை எழுப்பு. உனக்கான விதியே அதுதான். தூள் தூளா இருந்த மேட்ரிக்ஸ் மறுபடியும் முழுசா வந்துருக்கு. சாமு இப்ப உயிரோட வந்துட்டா ஐ லவ் யூன்னு சொல்றான். ஆப்டிமஸ் பிரைம் மேல ஏறி அந்த மேட்ரிக்ஸை அவரோட நெஞ்சில சொல்றான். சாம் எதிர்பார்த்தபடியே நம்ம ஆப்டிமஸ் பிரைம் மறுபடியும் உயிரோட வந்துடுறாரு. ஒரு பிரைமை நேர்ல பார்த்துட்டேன். அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்த ஃபேலன் ஆப்டிமஸ் அடிச்சு போட்டுட்டு ஒரே செகண்ட்ல மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எழுந்துரு ஆப்டிமஸ், உன்னால மட்டும் தான் அவனை தடுக்க முடியும், எழுந்துரு. ஃபேலன் பிரமிடுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை மிஷினுக்குள்ள வச்சதும் அது ஆன் ஆயிடுது.
அது முழுசா ரெடியாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள மொத்த ஆர்மி டீமும் சேர்ந்து பிரமிடுக்கு மேல இருக்கிற இவங்கள தான் ஷூட் பண்றாங்க. ஆனா ஃபேலன் அவனோட பவரை யூஸ் பண்ணி மொத்த ஆர்மியையும் ஈஸியா சமாளிச்சிட்டு இருக்கான். இவ்வளவு நாளா டிசெப்டிகானா இருந்து நான் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. ஆப்டிமஸ் என்னோட பார்ட்ஸை எடுத்து அது உனக்கு தேவையான சக்தியை கொடுக்கும்னு சொல்லி தாத்தா அவரே இறந்து போயிடுறாரு. சோ ஜெட்ஃபயர் தாத்தாவோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் ஆப்டிமஸ் பிரைமுக்கு மாத்த நம்ம தலைவர் சும்மா செம்ம பவரா திரும்ப வந்தாரு. நேரா பிரமிடுக்கு பறந்து வந்து ஒரே ஷாட்ல அந்த மிஷினையே அழிச்சிடறாரு. மெகட்ரானும் கூட சேர்ந்துக்க ஆப்டிமஸ் பிரைம் தனியாளா ஃபேலன் மெகட்ரான் 2 பேரையும் சமாளிக்கிறாரு. ஆப்டிமஸ் பிரைம் ஃபேலனியை கொண்டுறாரு. இதை பார்த்து மெகட்ரான் மிரண்டு போயிடுறான். உயிரோட இருக்கணும்னா தப்பிச்சு போறதுதான் நல்லதுன்னு மெகட்ரானும் ஸ்டார் ஸ்கிரீமும் தப்பிச்சிடுறாங்க. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கடைசியா நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன்னு மிக்கேலா சொல்ல நீ தானே முதல்ல சொன்னேன்னு சாம் சொல்றான். என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி சாம். நம்ம 2 இனத்தோட கடந்த காலமும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல நாம சேர்ந்தே இருப்போம்னு உறுதி கொடுக்கிறேன். நான் தான் ஆப்டிமஸ் பிரைம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.